சிதம்பரத்தின் எந்நாளும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் லட்சோப லட்ச தமிழ் மக்களின் உள்ளங்களிலும் இந்திய முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் எதை எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என்று ஆய்ந்தறிந்து ஆற்றல் மிகு அறிவோடு பேசுகின்ற இந்திய நாடாளுமன்றத்தின் எங்கள் தமிழ் சமூகத்தின் கதாநாயகன் இங்கே கூடியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான அண்ணன் திருமா அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் அன்பெனும் கடலால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் திருமா அவர்களே, அண்ணன் திருமா அவர்களை கரங்களில் தளபதி அவர்கள் ஒப்படைத்தார் எங்கள் வேங்கையின் மைந்தன் MRK அவர்கள் கைகளிலே. இன்றைக்கு 12 மணி நேர இடைவெளியில் அவருடைய இளவல் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அருமை சகோதரர் சிவசங்கரன் அவர்களும், தொழிலாளர் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கணேசன் அவர்களும், காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும் அன்புக்குரிய அண்ணன் KS அழகிரி அவர்களும், இங்கே மேடையில் கடலூர் சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகளின் களப்போராளி அருமை சகோதரர் சிந்தனை செல்வன், மேடையிலே இந்த கூட்டணி கட்சியினுடைய முன்னணி தளபதிமார்களும் எங்கள் கட்சியினுடைய சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்பாளருமான எமது இயக்கத்தின் தலைமை நிலைய செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களும் மாநில ஒன்றிய நகர நிர்வாகிகளும் அனைவரும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தில் கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்களும் வருகை தந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறோம்? எப்போதும் போல் நாம் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக பேசி கலந்து போகின்ற ஒரு கூட்டம் அல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரவு முழுவதும் இலவு காத்த கிளி போல் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தை தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அண்ணன் திருமா அவர்களுடைய வெற்றி ஒரு மான பிரச்சனையாக இருந்தது. MRK அவர்களுக்கு ஒரு மான பிரச்சனை, வேல்முருகனுக்கு ஒரு மான பிரச்சனை, இங்க இருக்கிற KS அழகிரிக்கு ஒரு மான பிரச்சனை, திராவிட இயக்கத்தின் தலைவராக இருக்கிற வீரமணி அவர்களுக்கு மான பிரச்சனை, இங்க இருக்கிற அண்ணன் முத்தரசன் போன்றவர்களுக்கு மான பிரச்சனை. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வரவில்லையே என்று இந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இரவு காத்த கிளி போர் காத்திருந்தார்கள். எனது அருமை அண்ணன் திருமா அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தையின் உறவுகளே, எதிரிகள் இன்றைக்கு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மக்களை அணிதிரட்டி எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் சமயத்தில் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவார்கள். எல் முனை அளவு கூட நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய இலக்கு பானை என்கிற இந்த சின்னம் மகத்தான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். எந்த இடத்தில் இடையூறுகள் வந்தாலும், தடங்கல்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், மதமும் சாதியும் ஒன்று கூடியவை வீழ்த்த நினைத்தாலும் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அறிவாயுதத்தையும், தந்தை பெரியார் அவர்களின் சமூக நீதி ஆயுதத்தையும், காரல் மார்க்ஸ் அவர்களின் சமத்துவ ஆயுதத்தையும், ஐயன் திருவள்ளுவர் அவர்களின் உலக பொதுமுறையும் கையில் கொண்டு இந்த தேர்தலின் இலக்கு என்பது இத்தனை தேர்தல்களில் அண்ணன் திருமாவளுடைய வேட்பாளர் இந்தியாவின் 6 மாநிலங்களில் போட்டியிடவில்லை. நம்முடைய கடலூர் அரியலூர் மாவட்டத்தின் எல்லையில் பிறந்த ஒரு பச்சை தமிழன் இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கிற மகத்தான ஒரு தலைவனாக எமது கடலூர் அரியலூர் சொந்த பூமியில் இருந்து, எங்கள் முந்திரி காடுகள் இருந்த செம்மண் பூமியில் இருந்து
ஒரு அகில இந்திய தலைமையாக உருவாகி கொண்டிருக்கிறார். அந்த அகில இந்திய தலைமையாக உருவாகி கொண்டிருக்கிற அண்ணன் திருமா அவருடைய வெற்றி ஒன்றே நம் கண்களுக்கு தெரிய வேண்டும். நான் ஒரு தமிழனாக, என் அன்புக்குரிய அண்ணன் திருமாவின் இளவலாக, இன்றைக்கு காஞ்சிராம் இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தலைவராக, மாயாவதி இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தலைவராக, பாஸ்வான் அவருடைய இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தலைவராக, அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இதர ஓபிசி மக்களுக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கிற ஒரு தலைவராக, இந்திய முழுக்க இருக்கிற ஓபிசி சமூகங்களும் எஸ்சி எஸ்டி என்கிற ஷெட்யூல்ட் வகுப்பினரும் மலைவாழ் மக்களும் அதிகாரம் அற்ற மக்களின் குரலாய் இன்றைக்கு ஒட்டுமொத்த ஒரு இந்திய நாட்டின் சமூக மாற்றத்திற்கான சமூக சிந்தனைக்கான அறிவாசான் அம்பேத்கருக்கு நிகரான ஒரு தலைவராக வளர்ந்து வருகிற அந்த தலைவன் என் மண்ணிலிருந்து உருவாகி வருகிறான், என் மண்ணிலிருந்து வளர்ந்து வருகிறான். என் மண்ணிலிருந்து இன்னைக்கு மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா என்று 6 மாநிலங்களின் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகள் ஓங்கி பறக்கிறது. அப்படி உருவாகி வருகின்ற அந்த தலைவனை சாதியாய் பார்க்காமல், கட்சியாய் பார்க்காமல், இந்த ஒட்டுமொத்த ஓபிசி, எம்பிசி, எஸ்சி இன மக்களின், என் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் சமூக நல்லிணக்கத்திற்கான தலைவனாய் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் சிதம்பரம் நாடாளுமன்ற உறவுகளே, நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். காரணம், அவருடைய சிந்தனை, அவருடைய எழுத்து, அவருடைய பேச்சு, அவருடைய ஆற்றல், அரவணைக்கிற திறன், அன்பு காட்டுகிற திறன் அத்தனையும் பெற்று ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உன்னத பண்புகளையும் தலைமை பண்புகளையும் ஆளுமை பண்புகளையும் ஒன்றாக உருவெடுத்து நம்மோடு இருக்கிற ஒரு சக தமிழன் வளர்கின்ற போது அந்த வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த உறுதுணை என்பது இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் திருமா அவர்களை பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் மேடையில் இருக்கிற அனைத்து ஆளுமைகளுக்கும் இருக்கிறது. எனக்கு மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் களத்தில் பொதுமக்களை சந்தித்து அம்மா, அத்தை, தாய், மாமா, பங்காளி உறவு, அண்ணன் என்று உறவாடி அவர்களை அழைத்து வந்து வாக்குச்சாவடியிலே வரிசையிலே நிற்க வைத்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் என் அண்ணன் திருமாவின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்களுக்கு இருக்கிறது. இந்த 30 நாட்கள் இங்க நம்முடைய அருமை சகோதரன் களப்போராளி சிந்தனை செல்வன் சொன்னது போல் அவருடைய இந்த உழைப்பு, இந்த தியாகம், இந்த அரவணைப்பு, இந்த அன்பு லட்சோபலட்ச இந்திய முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தலைவனாக, உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக, எல்லாவற்றிற்கும் மேலாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் ஈழத்து உறவுகளின் அன்புக்குரிய ஒரு தலைவனாக, என் உலக தமிழர்களின் ஒரு தலைவனாக நம்மில் இருந்து ஒரு தலைவன் உருவாகி வருகிறான். அந்த தலைவனுக்கு ஆதரவாக, அன்பாக, உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் தோழர்களை நான் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த தேர்தல் காட்டத்தில் தான் நீங்க செய்கிற ஒவ்வொரு செய்கையும் எதிரிகள் நமக்கான மைனஸாக அவன் எடுத்துக் கொள்வான். பாத்தீங்களா, சிறுத்தை எப்படி சீருதுன்னு காட்டுவான். நீங்க கார்ல தொங்கிட்டு போகும்போது அதை ஒரு புறக்கண்டி பிடிப்பான். இங்க சிந்தனை சொன்னார்ல, துண்டு அவருங்க அப்படின்னாரு, அதை கட்டிக்கிட்டு இப்பயே முறுக்குது, திருமாவளவன் ஜெயிச்சா என்ன ஆகும், ஏற்கனவே பேசினார்கள். ஒண்ணு அவளை அமைதியா தான் இருக்கிறோம், அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம், பிரச்சனையே இல்லை. 2வது முறை, 3வது முறை, 5வது முறை, 6வது முறை ஆக இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் மேலான பங்காளி சண்டைகளை ஊதி பெருசாக்கி அரசியல் லாபம் தேடுவதற்கு பாசிச சங் ஆர்எஸ்எஸ் பரிவார கூட்டங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. சும்மா இருக்காது. பெரிய கிராமங்களில் எங்க எதை கொளுத்தி போடலாம், எங்க சாய் சண்டையை மூட்டி விடலாம், எங்க டீ கடையில் சண்டையை வளர்த்தலாம், எங்க டாஸ்மாக் கடையில் சண்டையை வளர்த்தலாம். ஏன்னா அனுபவம் இருக்கு உங்களுக்கு. கடந்த காலத்தில் தருமபுரியில் யார் எப்படி வெற்றி பெற்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு சம்பவம், ஒற்றை இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதிகளை எல்லாம் ஒரு அணியில் அண்ணன் திருமாவுக்கு எதிராக திரட்டி அரசியல் அறுவடை செய்தார்கள். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் கைதேர்ந்த மோடி, கைதேர்ந்த பாசிச சங் பரிவார கூட்டங்களுடைய சித்தாந்தங்கள், கருத்தியல்கள் இன்றைக்கு பிளவுபடுத்தலாம். எனக்கு தெரிந்து இந்தியாவில் இன்றைக்கு அண்ணன் திருமாவுக்கு, விடுதலை சிறுத்தைகளோட தலைவனாக இருக்கிற திருமாவுக்கு ரேட் பிக்ஸ் பண்ண முடியாத ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவன் திருமா. உங்களுக்கு தெரியும், பத்திரிகை தொலைக்காட்சியில் மூத்த பத்திரிகை நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கு இந்த பாசிச கும்பல் இந்த திருமா என்கிற இந்த ஒற்றை தலைவனை
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் என் அன்புக்குரிய தளபதியும் பிரிப்பதற்கு எத்தனை கோடிகள் விலைபேசப்பட்டன, எத்தனை அதிகார பதவிகள் ஆசை காட்டப்பட்டன. திருமாவின் கண் அசைவு இருந்தால் நாளை இந்திய நாட்டின் ஏதோ ஒரு மாநிலத்திற்கு 24 மணி நேரத்தில் ஆளுநராக முடியும். நான் கட்சி தொடங்கி 12 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு எனக்கு மோடியினுடைய பிரைவேட் செக்ரட்டரி வந்து காஸ்மோபாலிட்ல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறான். நீங்க பாத்துக்கங்க. அண்ணன் திருமாமேரை 234 தொகுதியிலும் லட்சோப லட்ச அந்த அண்ணன் தலைவனுக்காக உயிரை கொடுக்கிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற பெரிய அமைப்பாக நான் வளர்ந்து விடவில்லை. அவருடைய டார்கெட் தமிழ்நாட்டின் பெரும்பகுதியாக இருக்கிற தலித்து உறவுகளின் தலைவனாக இருக்கிற திருமாவை தன்னகத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்ச்சாதிகளான நாடார்களை தன்னகத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் பெருத்த சாதியான வன்னியர் சமூகத்தை தன் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கடற்கரையோர மீனவர் கிராமங்களை கையுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரிக்கு எதிரி களத்திலே கழி எடுக்கிற, கம்பெடுக்கிற, கத்தி எடுக்கிற போர் குணம் கொண்ட சமூகங்களை கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவில் பல மாநிலங்களை நம்மால் ஆட்சி செய்த முடிந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் காலும் ஊன்ற முடியவில்லை, வேலும் ஊன்ற முடியவில்லை என்று வீதிக்கு வீதி நடந்து வருகிறார்கள் அண்ணாமலைகள். ஆக அந்த அண்ணாமலையுடைய சூழ்ச்சிகள் எடுபடாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் திருமாவர்களிடத்திலே. நீங்க எங்க பங்காளி கூட பாவம் போய் எத்தனை வருஷமா கட்சியை வளர்த்து இன்னைக்கு போய் அங்க போய் சேர்ந்து எல்லா உழைத்தவனும் ஜெயிலுக்கு போனவனும் ஐயையோ 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 என்று கதறுகிறார்கள். ஆனால் என் விடுதலை சிறுத்தைகளை கதற விடாமல் கட்டி காக்கின்ற தலைவனாக உங்கள் தலைவர் இருக்கிறார். ஆதலால் இந்த பாசிச சன் பரிவார கும்பல்கள் வாக்கை சிதறடிப்பதற்காக, கிராமங்களை அணிதிரட்டுவதற்காக, அப்படியே கிராமங்களில் இருந்து சொலையாக வாக்கை பெற்றுக் கொள்வதற்காக எல்லா வித்தைகளையும் போட்டு காட்டுவார்கள். அத்தனை வித்தைகளுக்கும் இந்த 30 நாள் எனது அருமை சிறுத்தைகளே நீங்கள் பல்ல கடித்துக் கொண்டு இந்த டாஸ்மார்க்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பக்கம் எந்த கூட்டணி கட்சி தொண்டர்களும் தயவு செய்து கையெடுத்து கும்பிட போகாதீங்க. எங்கேயாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஊதி பெருசாக்கிடுவானுங்க. வெறிகொண்டு போய் நிக்கிறான். அதிமுக என்கிற ஒரு கட்சியே இன்றைக்கு கபாலிகர செய்கிறான். அதிமுக முடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட். அவன் கணக்கு பாருங்க, அதிமுக ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம் இந்த தேர்தலில், அடுத்தது திமுக கிட்ட வருவோம் அப்படின்றான். 2 திராவிட இயக்கங்களையும் சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக தமிழ்நாட்டிலிருந்து அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்கான ஆயுதம்தான் இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இந்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள். இந்த திராவிட இயக்கங்களின் சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் அடித்து தூள் தூளாக்கி விட்டா அப்புறம் எங்க ஐயாவே போய் அங்க சரண்டர் ஆகும் போது மற்ற ஜான் பாண்டே, கிருஷ்ணசாமி, ஏசிஎஸ் இருக்கிற ஜாதி கட்சிகள்லாம் சாதியின் பேரால கட்சி தொடங்கின எல்லா கூட்டமும் ஒரு பக்கம் இருக்கிறான். விடுதலை சிறுத்தைகளின் தலைவன் மட்டும் தனித்து அம்பேத்கரோடு, பெரியாரோடு, காரல் மார்க்ஸோடு, ஐயன் திருவள்ளுவரோடு, அண்ணன் எம்ஆர்கேவோடு இங்கு அமர்ந்திருக்கிறார். ஆதலால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நானே உங்களுக்கு தெரியும், நாம எதிரும் புதிருமா இருந்த காலத்திலேயே நான் உணர்ச்சி வயப்பட்டவன் தான். ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவோட பல மேடைகளை பகிர்ந்து பகிர்ந்து அவருடைய அந்த என்ன சொல்லுவாங்க சாத்தியம், அந்த அமைதி. இப்ப கூட இந்த கூட்டம்ல எங்க எம்ஆர்கேவோ எங்க கணேசனோ நினைச்சிருந்தா எனக்கு ஒரு இடத்தை பெற்று கொடுத்துருக்கலாம். கொடுக்கல இவங்க 2 பேரும். சரி என்ன இந்த பதவி விட்டு கடைசிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்ப அண்ணன் திருமா தான் சொன்னார், அரசியல் உங்களுக்கு வயசு இருக்கு, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, நான் அண்ணெல்லாம் இருக்கிறேன், என் இளவல், நீ கவலைப்படாத, உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படி என்று ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்த என்னை ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி ஒரு அறிவாசானாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளை வழிநடத்துகிற ஒரு மேன்மைமிக்க ஒரு தலைவன். அந்தப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து இன்றைக்கு இடஒதுக்கீட்டுக்காக நான் என்ன சொல்றேன்னா, தலைவர் மாதிரி ஆட்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த மோடி இருக்கும் போது இருக்கணுங்க, இல்லைன்னா கேட்க நாதி இல்லை. என் சிதம்பரத்தில் இருக்கிற மக்களை, என் பத்திரிகை நண்பர்களை கேட்கிறேன், நீங்க எல்லாமே உடனே எங்க மேல பைய போடுறீங்க. ஒரு எம்எல்ஏ, எம்பி என்பவன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்பவன் இந்திய நாட்டிற்கான சட்டத்தை இந்திய அரசுகள் ஏற்றுகின்ற போது இந்த சட்டம் மக்களுக்கானதா, மக்களுக்கு எதிரானதா என்பதை ஆய்ந்தறிந்து அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அவன் மக்களுக்கான பாதிப்பு வராதவன் எடுத்து வைக்கிற ஆற்றல் படைக்கிற வேலைதான் நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, திருமாவளவனை காணா, என் ஊர்ல ரோடு வரல, என் ஊர்ல லைட் எரியல, என் கவுன்சில் ஏரியாவில் சாக்கடை அடைச்சிச்சு, இதுக்கெல்லாம் உள்ளாட்சின்னு ஒண்ணு இருக்குங்க, எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்க. சாலைக்குன்னு எல்லாம் இன்னைக்கு கவுன்சிலுக்கு தனி அதிகாரம், பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்கு தனி அதிகாரம், எம்எல்ஏவுக்கு தனி அதிகாரம், எம்பிக்கு தனி அதிகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய குழுவுக்கு தனி அதிகாரம். எதை எவரிடத்தில் கேட்பது, எதை எவரிடத்தில் எதிர்பார்ப்பது என்கிற தெளிவில்லாத சமூகத்திடத்திலே சென்று நீங்க அவரை காண, இவரை காண, அவர் செஞ்சா என்ன செஞ்சார், என்ன செஞ்சார்,
எம்பிசி என்கிற இந்தியாவில் இருக்கிற 80 கோடி மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை காப்பதற்கு அண்ணன் திருமா குரல் கொடுத்திருக்கிறார். எஸ்சி எஸ்டி மக்களின் பல்வேறு மறுமலர்ச்சிக்கு அண்ணன் திருமா குரல் கொடுத்திருக்கிறார். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை குறித்து அண்ணன் திருமாவளவனுடைய நாடாளுமன்ற உரிமை இன்றைக்கும் இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களால் பேசப்படுகின்ற உரை அமைந்திருக்கிறதா இல்லையா? சுங்கிச்சாவடிக்கு எதிராக பேசியிருக்கிறார்களா இல்லையா? திமுக கூட்டணி இருந்த போதும் இங்க இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அதே போல அந்த சிந்தனை செல்வன் உட்பட அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக மாநில அரசு எங்கள் என்எல்சி மக்களுக்கு வீடு நிலம் கொடுத்ததற்கு நிரந்தர வேலையை தந்துவிட்டு நிலத்தை கையகப்படுத்து என்று என்னோடு கை கோர்த்தாரா இல்லையா? நான் கேட்கிறேன், என் தாய்மார்களின் தாலிகள் அறுக்கிற டாஸ்மார்க்களை மூடப்பட வேண்டும் என்று சொன்னாரா இல்லையா? மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய பிறப்புரிமை என்று சொல்லுகின்ற 40 ஆண்டுகள் அரசியல் போராட்டம் என்று சொல்லுகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அண்ணன் திரும்ப சொல்லுகிறார்களா இல்லையா? ஒரு எம்பி என்பவர் இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களுக்கான சட்டம் இயற்றுகின்ற போது சிஏஎன்ஆர்சி என்பிஎஸ் வந்தது போல் ஆதரித்து ஓட்டு போட்டு வந்து இங்கே நடிப்பவன் அண்ணன் திருமா. சிஏஎன்ஆர்சி என்றால் மோசமான சட்டம் என்று நாடாளுமன்றத்தில் மோடியின் கண்ணெதிர்க்க விரல் நீட்டி பேசிய தலைவன். ஒரு எம்பி அதெல்லாம் செய்ய முடியும். சாக்கடை அடிச்சுக்கிறதுக்கு, ரோடு வரையறதுக்கு, லைட் ஏரியாத்துக்கு எல்லாம் ஊர்ல பிரசிடண்ட், கவுன்சிலர், சேர்மன் இவங்களுக்கான அதிகாரம். என்றைக்கு பஞ்சாயத்து ராஜ்ய சட்டம் வந்ததோ அதுக்கு பிறகு எம்எல்ஏக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எம்எல்ஏக்கள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி என்பவன் நாட்டில் இயற்றப்படுகிற சட்டத்தை குறித்து பேசுகிறவர். அப்படித்தான் அண்ணன் திருமா அவர்களும் இங்க இருக்கிற பாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், நானும் சேர்ந்து அண்ணன் அழகிரியும் சேர்ந்து நாட்டுடைய முதலமைச்சர்களை சந்தித்து 12 மணி நேரத்திற்கு மேல 18 மணி நேரம் 20 நேரம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் பன்னாட்டு பணக்கார கம்பெனி நிறுவனங்களுக்கு ஆதரவாக ஒரு சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தெரிந்தோ தெரியாமல் RSS அதிகாரிகளின் சூழ்ச்சி வலையின் பின்னப்பட்ட ஒரு சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் திருமாவின் தலைமையில் தான் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் சென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்திலே சொன்னோம், இந்த சட்டம் தொழிலாளர் விரோதமான சட்டம் என்று. சட்டம் படித்த அண்ணன் திருமா அவர்கள் சொன்னார், நாங்கள் சேர்ந்து சென்றோம். அந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாம் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் ரத்து செய்தார் என்பது வரலாறு. ஆக ஒரு எம்பி, அந்த எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இந்திய அளவிலே ஏற்படுகின்ற மக்களுக்கான பிரச்சனைகளை குறித்து பேசுகிறாரா? புல்வாமா தாக்குதலை குறித்து பேசுகிறாரா? காஷ்மீர் 375 ரத்து செய்யப்பட்டதை ஏன் என்று கேட்கிறாரா? இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கம் 2 முறை இந்த எலக்ட்ரல் இந்த ஓட்டிங் மிஷனுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டி 234 தொகுதிகளிலும் போராட்டம் நடத்திய ஒரு தலைவர், ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சி, திருமா என்கிற எம்பி. ஆக மனித படுகொலைக்கு, இனப்படுகொலைக்கு, ஆதிக்க அரசுகளின் அதி பயங்கரவாதத்திற்கு இன்றைக்கு எலக்ட்ரல் ஃபண்ட் என்கிற இந்த பணத்தை 10,000 கோடியை ஒரு கட்சி அதானி அம்பானி உள்ளிட்ட பணக்கார பெரும் நிறுவனத்திலே கொள்ளையடித்திருக்கிறான். ரைட் ரைலா பேங்க் மூலியமா 10,000 கோடியை வாங்கிருக்கான. அப்ப கருப்பு பணத்தை எத்தனை லட்சம் கோடியை இந்த மோடி கும்பல்கள் வாங்கி இருக்கும். வாங்கி மாவட்டத்திற்கு இன்றைக்கு 10,000 பேர் RSS அரட்டோசரை தயார் செய்யலாம். நம்மளை எதிர்கொள்வதற்கு நீ 50,000 பேர்ல 5 லட்சம் பேரை கூட விடுதலை சிறுத்தைகளும் வாழ்வுரிமை கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் திக தொண்டர்களும் நாங்கள் எதிர்கொள்வோம். கம்யூனிஸ்டுகளும் அது வேற. ஆனா அவனுடைய சிந்தனை என்பது வேறு. அவனுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு மாற்று சிந்தனை சிந்தித்து ஒரு அறிவுபூர்வமான அரசியலை எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் புரட்சியாளர் அம்பேத்கர்களுக்கு பிறகு எனக்கு தெரியும். எங்க ஐயா கூட நான் இருக்கும்போது நம்ம இளைஞர் பெருமாள்ல இருந்து வள்ளல் பெருமாள்ல இருந்து சேப்பன்ல இருந்து குடியரசு கட்சி தமிழரசுல இருந்து எத்தனையோ தலித்து தலைவர்கள் இருந்தார்கள். அத்தனை தலித்து தலைவர்களும் சிந்தித்ததை விட 1000 மடங்கு இந்த மனித குலத்திற்கும் மக்களுக்கும் மண்ணுக்குமாக சிந்திக்கிற ஒரு சிந்தனைவாதியாக திருமா அவர்களை நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த நாடாளுமன்றத்தில் சிதம்பரத்தில் இருக்கிற அனைத்து சாதி மக்களின் பிரதிநிதியாக, இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் பிரதிநிதியாக, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களின் உணர்வுகளை, உணர்ச்சிகளை, நியாயமான கோரிக்கைகளை, அது மீனவர் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன் வாத திறமையின் மூலமாக ஆணித்தரமாக எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு தலைவனாக உருவாகி வருகிறார். அந்த தலைவனை நமக்குள்ள அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, அங்க காண இங்க காண தமிழ்நாடு முழுக்க கட்சி இப்பதான் வழி நடத்துறேன். நான் என்னாலே பண்டுட்டி தொகுதியில 30 நாள்ல 15 நாளைக்கு மேல இருக்க முடியல என்று சொன்னால் இந்திய அளவில் ஒரு கட்சியை கட்டி அமைக்கிறான் திருமா அவர்கள்.
ஏதோ 6 மாசத்துக்கு ஒரு முறை கல்யாண காரியம் சாவு வாழ்க்கை வரார். ஆனா இந்த தொகுதிக்கான ஒரு பிரச்சனை, தமிழ் நிலத்திற்கான பிரச்சனை, தமிழ் மக்களுக்கான ஒரு பிரச்சனை வருகின்ற போது நாடாளுமன்றத்தில் குரல் ஒலிக்கிறதா, இல்லது எங்கேயாவது வெளிநாட்டிலே சொகுசு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது குடும்பத்தோடு தனி விமானத்தில் சென்று தீவுகளிலே அவர்கள் கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்களா திருமா என்பதை குறித்து தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த நாடு முழுக்க இருக்கிற குரலற்ற மக்களின் குரலாக ஒலிக்கிற ஒரு குரல் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதற்கான தேர்தல் பணியை, களப்பணியை ஒவ்வொருவரும் தொடங்குங்கள். அதற்குதான் வேங்கையின் மைந்தன் 24 மணி நேர இடைவெளிக்குள் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். செல்வோம், களப்பணி ஆற்றுவோம், மகத்தான வெற்றி கனியை நம்முடைய தளபதி அவர்கள் கைகளிலே கொடுப்போம் என்று கேட்டு ஒரே ஒரு வருத்தம், RS நம்ம அழகிரி அண்ணன் இருக்கிறது. என்டிஏ கூட்டத்தில் மொத்தம் நாங்கள் திமுக கூட்டத்தில் 10 கட்சி தான் இருக்கிறோம். அழகிரி அண்ணன் 9 கட்சியை ரெக்கமெண்ட் பண்ணி என்டிஏ கூட்டணியில் கூட்டு போய் சேர்த்தார். வேல்முருகனை மட்டும் மறந்துட்டார். அதனால் என் கட்சி ஒரு முடிவு எடுத்துச்சு. அந்த முடிவை தாண்டியும் விஷ்ணு பிரசாத் போன்ற இளம் மருத்துவர்களும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காகவும் எமது கட்சி குரல் கொடுக்கும், உழைக்கும் என்று கூறி அண்ணன் திருமா அவர்களுக்கு பானச்சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றியை தேடி தாருங்கள் என்று கேட்டு இங்கே பெருந்தளாக வருகிற அனைத்து கட்சியுடைய தலைவர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் என் நெஞ்சாத நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.